முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுக்கு அவரது முதலமைச்சர் என்கிற அவரது பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும். அவர் மீது மக்கள் பெரும் நம்பிக்கையை வைத்து அவர்களுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி செயல்பட வேண்டிய பொறுப்பும் கடமையும் என்ன சொன்னாரோ அதை சாதித்து காட்டியிருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் 1977 ஒரு முடிவுரை எழுதினார். அதே போல இப்போதைய திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு ஒரு முடிவு திரை போடப்படும் என்று விஜய் கூறி வந்தார், பிரச்சாரத்தில் கூறி வந்தார். அதை நிகழ்த்தி காட்டி சாதனை படைத்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவையெல்லாம் நிபந்தனையற்ற ஆதரவை திரு விஜய் அவர்களுக்கு அளித்திருப்பது என்பது அரசியலில் ஒரு ஆரோக்கியமான போக்கு உருவாகி இருக்கிறது. ஆனால் ஆட்சியினுடைய செயல்பாட்டை பொறுத்து எங்களுடைய விமர்சனம் இருக்கும் என்கிற கருத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். தாவேகா பிரச்சாரத்தின் போது ரெண்டு கட்சிகளும் ஒண்ணுதான், என்ன எதிர்க்கணும்னா ரெண்டு கட்சிகளும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி வந்துட்டு இங்க கனெக்ட் ஆனது இல்ல. இத பாரு, ஒண்ணு நீ இல்லனா நான் இல்லனா நீ இல்லனா நான், நமக்குள்ள வேற எவனும் நடுவுல வந்துடக்கூடாது. தப்பி தவறி அபாயகரமாக அப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு இருந்தால் ஊழல் மயமான ஒரு ஆட்சியாக அது இருந்திருக்கும். முற்றிலும் ஊழல் ஆட்சி. இவர்களுக்கு வேண்டிய காரியங்களை இவர்கள் வலியுறுத்துவார்கள், அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை அவர்கள் நிறைவேற்றிக் கொள்வார்கள். நல்ல வேளையாக தமிழகம் தப்பித்தது என்று நான் அதை பார்த்தேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இவ்வளவு நேரம் தாமதத்துக்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அது ஒரு கடினமான முடிவு. இன்று காலை வரை என்ன ஒரு பேசுபொருள் போயிட்டு இருந்தது அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் துணை முதல்வர் பதவி எதிர்பார்க்கிறாரு, ஆனா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? திருமாவளவனுக்கு உயர் பொறுப்பு ஒன்று கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருப்பதாக தொண்டர்கள் விரும்புவதாக திரு வன்னியரசு பதிவு செய்திருக்கிறார். முக்கிய பொறுப்புனா என்ன? துணை முதலமைச்சர். இப்ப ஒரு கத்தி மேல் நடக்கக்கூடிய ஒரு பயணமா தமிழக வெற்றி கழகத்திற்கு? சட்டமன்றம் என்பது ஒரு சவால், மாநிலத்தின் நிதிநிலையை மேற்கொள்வது ஒரு சவால், சட்டம் ஒழுங்கை சரி செய்வது என்பது ஒரு சவால், பல சவால்கள். தி 5 மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். இறுதி வடிவம் எட்டிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? இப்போ பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்து விட்டது. திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க போறார், அப்படி எடுத்துக்கலாமா? நிச்சயமாக இதுதான் மக்களும் தீர்ப்பும் கூட. தமிழ்நாட்டில் உள்ள 1.25 கோடி வாக்காளர்கள் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று வாக்களித்திருக்கிறார்கள். இன்னமும் ஒரு 15 இடங்கள் 10 இடங்கள் அந்த கட்சி கூடுதலாக பெற்றிருந்தால் கடந்த 4-5 நாட்களாக நடந்த அரசியல் குழப்பங்கள் நிகழாமல் தவிர்க்கப்பட்டிருக்கும். ஆளுநர் மீது குற்றச்சாட்டு, விமர்சனம், பாரதிய ஜனதா மீது விமர்சனம், அல்லது ஆதரவை தாமதமாக அளித்த கட்சிகள் மீதான விமர்சனம், இவையெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கும். மக்கள் விஜய் ஆட்சி அமைப்பதைத்தான் விரும்பினார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இந்த தீர்ப்பில் இல்லை. 10 சீட்டு குறைவாக இருந்திருக்கலாம். தனிப்பெரும் கட்சியாக தாவேகாவைத்தான் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்னும் போதே, 35% வாக்காளர்கள் அவரை விரும்பியிருக்கிறார்கள் என்னும் போதே, மிக பெரும்பான்மையான தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் விஜய் முதலமைச்சராக வேண்டும் என்று விசிலை ஓங்கி ஓதியிருக்கிறார்கள் என்றுதான் அந்த முடிவுகளை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு 5ஆம் நாள் தேர்தல் முடிவுகள் வெளிவந்து இப்போதாவது ஒரு தெளிவு பிறந்து விஜய் முதலமைச்சராவதற்கு அவருடைய கட்சியை தவிர 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெவ்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் ஆதரவு கடிதம் வழங்கி இருப்பதை நான் வரவேற்கிறேன். அவர்களுக்கெல்லாம் பாராட்டுக்கள். முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவரது முதலமைச்சர் என்கிற அவரது பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும். அவர் மீது மக்கள் பெரும் நம்பிக்கையை வைத்து அவர் தோளில் மீது இந்த பொறுப்பை ஏற்றி இருக்கிறார்கள், சுமத்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி செயல்பட வேண்டிய பொறுப்பும் கடமையும் திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு இப்போது நான் பேசிக்கொண்டிருக்கிற நிலையில் சற்று முன் திரு விஜய் அவர்களுக்கு அந்த கடைசி 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடுதல் ஆதரவு என்பது கிடைத்திருக்கிறது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வடிவத்தில். ஆக அதன் மூலம் அந்த எண்ணிக்கை 120 தொட்டிருக்கிறது. மேலக ஆளுநர் அவர்கள் இன்று இரவு கேரளா செல்லக்கூடும் என்கிற சமயத்தில் நாம் இதை பேசிக்கொண்டிருக்கிறோம். இனிமேலும் தாமதிக்காமல் திரு விஜய் அவர்களை பதவியேற்க அழைக்க வேண்டும். ஒருவேளை கேரளாவிலும் ஒரு அரசியல் ஸ்திரமற்ற நிலை இருப்பதால் மேலக ஆளுநர் அவர்கள் கேரளா செல்ல வேண்டியிருந்தால் அதை நாம் நியாயமாகத்தான் பார்க்க வேண்டும். நாளையோ நாளை மாலையோ அல்லது திங்கட்கிழமையோ கூட அந்த பதவியேற்பு விழா நடைபெறலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை வந்து விடாது. குதிரை பேரங்கள் என்கிற குற்றச்சாட்டு, விமர்சனங்கள் எல்லாம் இனிமேல் அர்த்தமற்றதாகிவிடும். ஏனென்றால் மிக தெளிவான முடிவெடுத்து இந்த கட்சிகள் ஆதரவு தர முன்வந்திருக்கின்றன என்று நான் பார்க்கிறேன். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவையெல்லாம் நிபந்தனையற்ற ஆதரவை
திரு விஜய் அவர்களுக்கு அளித்திருப்பது என்பது அரசியலில் ஒரு ஆரோக்கியமான போக்கு உருவாகி இருக்கிறது என்றுதான் பார்க்கிறேன். அநேகமாக காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் மந்திரி சபையில் இணைய வேண்டும் என்கிற அபிலாஷை இருக்கலாம். மற்ற கட்சிகள் அத்தகைய அபிலாஷை எதுவும் இல்லாமல் நிபந்தனையற்ற ஆதரவு அளித்திருக்கிறார்கள். ஆனால் ஆட்சியினுடைய செயல்பாட்டை பொறுத்து எங்களுடைய விமர்சனம் இருக்கும் என்கிற கருத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள், இணைத்தே வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே விஜய்க்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஆதரவு என்பது தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு இந்த அரசியல் கட்சிகளெல்லாம் மதிப்பளித்திருக்கின்றன என்று நான் புரிந்து கொள்கிறேன். அந்த வகையில் அவருடைய முடிவு வரவேற்கத்தக்கது. அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இந்த முடிவுக்கு தான் இவ்வளோ நேரமாக காத்துட்டு இருந்தோம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அது கடைசியில் கிடைச்சிருச்சு. அது கிடைக்குங்கிற நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் இவ்வளவு நேரம் தாமதத்துக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, எந்த ஒரு கட்சிக்குமே வேறு ஒரு கூட்டணியில் இருந்து அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது ஒரு கடினமான முடிவு. திருமாவளவன் அவர்கள் இடதுசாரிகள் என்ன முடிவெடுப்பார்களோ அதை அவர்களோடு கலந்து அவர்களோடு இணைந்த முடிவாகத்தான் இருக்கும் என்பதை தெரிவித்து விட்டார். ஆகவே இடதுசாரிகள் நேற்று முடிவெடுத்தார்கள். நேற்று மாலை தான் அந்த முடிவு வெளிவந்தது. இன்று காலை திருமாவளவன் முடிவை அறிவித்திருந்தால் இந்த மாதிரியான கேள்வியை கூட எழாமல் இருக்கும். ஏதாவது இதற்கு ஒரு உள்நோக்கம் இருக்குமா, சந்தேகம் இருக்குமா என்பதெல்லாம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்படி இதை பார்க்க வேண்டும் என்றால், மதச்சார்பற்ற கூட்டணி என்று குறிப்பிடப்படுகிற திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அணியில் நின்று வெற்றி பெற்ற கட்சிகள் தான் இன்றைக்கு விஜய் அவர்களை ஆதரிக்க முன் வந்திருக்கிற கட்சிகள். ஆக சொல்லிக்கொண்டு வருவது என்பது வேறு, சொல்லிக்கொள்ளாமல் வருவது என்பது வேறு. இவர்கள் ஆதரவளித்த கட்சிகள் எல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து இந்த ஏற்பாடு, இந்த அழைப்பு, இது குறித்து விவாதித்திருக்கிறார்கள், பரிசீலித்திருக்கிறார்கள் என்று நாம் இதை புரிந்து கொள்கிறோம். இதில் காங்கிரஸ் கட்சியினுடைய முடிவு மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பலத்த அதிருப்தியை, மனக்கசப்பை தோற்றுவித்து விட்டது. இன்னொரு முயற்சி நடைபெற்றது. அந்த முயற்சிக்கு போதுமான ஆதரவு கிடைக்கவில்லை என்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு இன்னமும் ஆரோக்கியம் மிஞ்சி இருக்கிறது என்பதற்கான அடையாளமாக நான் அதை பார்க்கிறேன். அதாவது திமுகவும் அதிமுகவும் வந்துட்டு கூட்டணி அமைக்க போகிறாங்க, அதிமுகவின் ஆட்சிக்கு திமுக வெளியிலிருந்து ஆதரவு அளிக்க போகிறாங்கங்கிற விஷயத்தை பற்றி தான் நீங்கள் பேசுகிறீங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல என்னென்னா, தமிழ்நாட்டில் அந்த கொஞ்சமான ஒரு ஹெல்த்தியான சுச்சுவேஷன் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அதற்கு காரணம் இங்கே இடதுசாரிகளா? ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு தீர்க்கமாக இதை மறுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. மற்ற எந்த கட்சிகள்கிட்ட இருந்தும் அந்த மறுப்பு வரல, அவங்க தான் மறுத்து இது பண்ணியிருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. அதை தடுத்தது யார்? அவர்களா? முதலில் இந்த சிந்தனை உருவானதே தவறு. இது அரசியல் அவலம். அப்படி ஒரு சிந்தனை உருவானதே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சிலர், முக்கியமானவர்கள், மூத்த நிர்வாகிகள் 2-3 பேர், அவர்களுடைய பெயரெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அது கூறுவது பொருத்தமாக இருக்காது. நிரூபியுங்கள் என்று கேட்டால் நிரூபிக்க முடியாது. அவர்களை நான் இனம் காட்ட வேண்டியிருக்கும். அப்படி செய்வது ஒரு பத்திரிகையாளருக்கு நாகரிகம் அல்ல, தர்மமும் அல்ல, ஊடக அறமும் அல்ல. நம்மை நம்பி பேசுகிறார்கள், அவர்களை சொல்லக்கூடாது. மூத்த நிர்வாகிகள் அந்த முடிவு, யோசனை விபரீதமான யோசனை என்று கூறினார். நான் கேள்விப்பட்டது திரு உதயநிதி அவர்கள் தான் இப்படி ஒரு ஏற்பாட்டை விரும்பினார் என்று நான் கேள்விப்பட்டேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தரப்பில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயக்கத்தோடு அதை ஏற்றுக்கொள்வதற்கு முன்வந்தார் என்றால் அதற்கு ஒரு காரணம் நான் கேள்விப்பட்டேன். அது என்ன காரணம் என்று சொன்னால், திரு விஜய் ஆட்சியை அமைக்கக்கூடிய சூழல் உருவாகி மெஜாரிட்டியை நிரூபித்து நூலிழை மெஜாரிட்டியில் அவரது ஆட்சி நடைபெற்றாலும் கூட ஒரு 6 மாதத்திற்குள் அதிமுகவிலிருந்து எக்ஸோடஸ், அதிமுகவிலிருந்து வெளியேறும் படலம் தொடங்கிவிடும். தாவேக்காவை நோக்கி தான் பல பேருடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கும், சில பேருடைய சாய்ஸ் செகண்ட் சாய்ஸாக திமுக இருக்கும். என்ன இருந்தாலும் அதிமுகவில் பலர் நம்பிக்கை இழந்து வெளியேறும் முடிவை எடுப்பார்கள். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு வாய்ப்பு வருகிறது. திமுக வெளியிலிருந்து ஆதரவிக்கும், நாம் முதலமைச்சராகலாம் என்னும்போது தன்னையும் ஸ்திரப்படுத்திக் கொள்ளலாம், கட்சியையும் ஸ்திரப்படுத்திக் கொள்ளலாம் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கணக்கு போட்டிருப்பார். ஆனால் அப்படி சொந்த நலனை முன்னிறுத்தி போட்ட கணக்கு என்பது அதிமுகவினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு என்பதை முற்றிலும் மறந்துவிட்டு எடுக்கக்கூடிய சுயநல முடிவாகத்தான் வாக்காளர் பெருமக்களால் பார்க்கப்பட்டிருக்கும். அது அதிமுகவுக்கு மட்டும் இல்லை இல்லையா? இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் சரி. இப்போ அடிநாதமே அதிமுகவுக்கு திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு, அதனால தான் அந்த கட்சியே உருவானது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இது திமுகவுக்கும் பொருந்தும் இல்லையா? நிச்சயமாக பொருந்தும், திமுகவுக்கும் பொருந்தும். நீங்கள் பாரதிய ஜனதாவினுடைய பாதந்தாங்கியாக, அடிமையாக திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அவருடைய கட்சி என்பது இனிமேல் பிஜேபி சொல்கிற பேச்சை கேட்டுக்கொண்டு நடக்கப் போகிற கட்சி, அது ஒரு திராவிட இயக்கமே அல்ல
என்ற விமர்சனங்களை கண்ணியமாக முதலமைச்சர் சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி பதிலுக்கு பேசும்போது என்ன சொன்னார்? நான் யாருக்கும் அடிமை இல்லை என்று மறுத்துவிட்டு திமுக ஆட்சி கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் ஆட்சி, அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் தேர்தலின் போது பேசியது, அவர்களெல்லாம் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று பேசினார். அப்படி பேசிய யாரை நோக்கி ஊழல் குற்றச்சாட்டை வீசினாரோ அவர்களுடைய ஆதரவை பெற முற்பட்டது அதிக கூடுதல் சந்தர்ப்பவாதம் என்கிறேன் நான். திமுக மீது தெரிகிற சந்தர்ப்பவாதத்தை விட அதிமுக மீதான சந்தர்ப்பவாத விமர்சனம் கூடுதலாக எழுந்திருக்கும், கடுமையாக எழுந்திருக்கும். ஆகவே அந்த முடிவு நடக்காமல் போனது தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஏனென்றால் தப்பி தவறி அபாயகரமாக அப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு இருந்தால், எடப்பாடி தலைமையில் ஆட்சி திமுக வெளியிலிருந்து அந்த ஆட்சியை ஆதரிக்கும் என்று சொன்னால் ஊழல் மயமான ஒரு ஆட்சியாக அது இருந்திருக்கும். முற்றிலும் ஊழல் ஆட்சி. இவர்களுக்கு வேண்டிய காரியங்களை இவர்கள் வலியுறுத்துவார்கள், அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை அவர்கள் நிறைவேற்றிக் கொள்வார்கள். ஊழலுக்கு உடந்தையாக இருக்கிற அதிகாரிகள் தான் முக்கிய பொறுப்பில் இருப்பார்கள். நல்ல வேளையாக தமிழகம் தப்பித்தது என்று நான் அதை பார்க்கிறேன். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் வந்துட்டு எதிரெதிர் துருவங்களான கட்சிகள், ரெண்டு பேருமே வந்து சட்டசபையில் எதிரெதிர் துருவங்களில் உட்கார்ந்துருக்கிற ஒரு கட்சிகளாக இருந்தது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை நடக்குமா, இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு தமிழக மக்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஆனால் தாவேகா பிரச்சாரத்தின் போது குறிப்பாக தாவேகாவின் தலைவர், ரெண்டு கட்சிகளும் ஒன்று தான், எல்லாரும் வந்து ஒன்று கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த கட்சியில் சில பேர் சொன்னதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன எதிர்க்கணும்னா ரெண்டு கட்சிகளும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி வந்துட்டு இங்கே கனெக்ட் ஆனதில்லை. அது நிச்சயமாக இரண்டு விஷயங்களையும் சொல்ல வேண்டும். இதற்கு முந்தைய கேள்வியில் நீங்கள் கேட்ட ஒரு பகுதியை நான் கடைசி பகுதியை பதிலளிக்கவில்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதில் ஒரு முக்கியமான காரணம். அவர்கள் எடுத்த நிலைப்பாடு என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு விடுக்கப்பட்ட ஒரு செய்தி. விஜயை ஆதரிப்பது தான் மக்களுடைய விருப்பமாக இருந்திருக்கிறது, அதைத்தான் செய்ய முடியும், இதை செய்ய முடியாது என்று அவர்கள் தரப்பிலிருந்து தகவல் போயிருக்கும். அது போகாமல் அந்த முயற்சி கைவிடப்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. மிக நிச்சயமாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதற்கு உடன்பட மாட்டார்கள், 4 உறுப்பினர்கள் இதற்கு ஆதரவளிக்க மாட்டார்கள் என்பது முதலமைச்சருக்கு தெரிந்திருக்கும். ஆகவே அந்த முயற்சி நிறைவேறாமல் போனதற்கு அதுவும் ஒரு காரணம். இப்போது நீங்கள் விஜய் அந்த புள்ளிக்கு நோக்கி நகர்ந்தீர்கள். விஜயினுடைய பிரச்சாரத்தில் அவர் என்ன சொன்னாரோ அதுதான் அந்த முயற்சியாக நாம் பார்த்தோம். இவர்கள் ஒன்று நீ இருக்க வேண்டும், இல்லை நான் இருக்க வேண்டும், நடுவில் இன்னொரு ஆள் வரக்கூடாது என்பதுதான் இவர்கள் நோக்கமாக இருக்கிறது என்று சொன்னார். அதை நிரூபித்து காட்டிவிட்டார்கள் இப்படிப்பட்ட முயற்சியின் மூலம். ஆகவே விஜய் கூறியது இது எடுபட்டு விட்டது. சொல்லப்போனால் மறைந்த துக்ளக் ஆசிரியர் திரு சோ அவர்களும் இவர்கள் ஒருத்தருக்குள் ஒருத்தர் குலாவி கொண்டிருப்பவர்கள் தான், தேவைப்படும் நேரங்களில் சேர்ந்து கொள்ள தயங்காதவர்கள் என்று முன்பே கூறியிருக்கிறார். இந்த விஷயம் இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. தமிழக மக்கள் எல்லாருமே வந்து இவ்வளோ காலதாமதம் ஆனதற்கு காரணம் இதுவும் ஒன்று அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது வந்து அவங்களுக்கு என்ன விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் அடுத்தடுத்த கட்டங்களில் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இனி வந்து அதிமுகவிற்குள் வேறு விதமான சிந்தனை தான் தலைதூக்கும். நான் இந்த நேர்காணலுக்கு வருகிற போதே கூட அதனுடைய தொடக்க புள்ளியாக ஒரு செய்தியை பார்த்துவிட்டு தான் இங்கே வந்தேன். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆட்சி மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருகிறது, கட்சி சரிவை சந்தித்து வருகிறது. அது குறித்த ஒரு ஆய்வே மேற்கொள்ளப்படவில்லை, தவறுகள் திருத்திக் கொள்ளப்படவில்லை என்கிற ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை திரு சி.வி. சண்முகம் அவர்கள் கட்சிக்குள் முன்னெடுத்திருக்கிறார். அவரும் அவரை சேர்ந்த ஒரு கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த ஆட்சிக்கு நாம் ஆதரவளித்தால் தவறில்லை என்கிற மனநிலையில் இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். கடந்த சில தினங்களாக கட்சியின் பாதை சரியான பாதை அல்ல, திரு எடப்பாடி பழனிசாமி சில நேரங்களில் எடுத்த முடிவுகள் தவறாக போயிருக்கின்றன, அவர் யார் பேச்சையும் கேட்பதில்லை, முடிவெடுப்பதற்கு முன் கலந்தாலோசனை செய்வதில்லை என்கிற விமர்சனங்கள் தேர்தலுக்கு முன் கட்சிக்குள் முணுமுணுப்புகளாக ஒரு அதிருப்தியாக இருந்தது. இப்போது அது வெடிக்க தொடங்கி இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். திரு சி.வி. சண்முகம் அவர்களுடைய அலுவலகத்தில் கடந்த சில தினங்களாக நடந்து வருகிற ஆலோசனைகள் அதிமுகவிற்குள் இருக்கக்கூடிய அதிருப்தியின் வெளிப்பாடு என்று நான் பார்க்கிறேன். தற்போது கூட நடந்துட்டு இருக்கு இல்லையா? இப்போது நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேர்காணலுக்கு நான் வரும்போது அவருடைய அலுவலகத்தில் நீண்ட நேரமாக பல எம்எல்ஏக்கள், திரு சி.வி. சண்முகம், திரு வேலுமணி, திரு விஜயபாஸ்கர் ஆகிய முன்னணி சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட கிட்டத்தட்ட 15-20 பேருக்கு மேல் அங்கே ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன்.
நான் சொல்வது நான் கேள்விப்பட்ட நேரத்தில் வந்து கொண்டிருந்த எண்ணிக்கை. அதன் பிறகு மேலும் அங்கே 1-2 பேர் வருவதாக ஒரு தொலைபேசி வாயிலாக எனக்கு ஒரு தகவல் கிடைத்தது. இப்போ இத்தனை பேர் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க பட்சத்தில் இப்போ அதிமுகவில் இருக்கிற குறிப்பிட்ட சில எம்எல்ஏக்கள் வந்துட்டு இங்கே தாவேகா கட்சிக்கு ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கிறாங்களா, இல்லை கொடுப்பாங்களா? அந்த 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 பேச்சுவார்த்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அந்த எண்ணிக்கை எவ்வளவு வருகிறது என்பதை பொறுத்தது. ஏனென்றால் ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு நம்பர் வர வேண்டும். முதலில் அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் அளவுக்கு லாவில் சம்பந்தப்படாத அளவுக்கு நம்பர் வந்துவிட்டால் வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கக்கூடும். இல்லாவிட்டால் உள்ளே இருந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வலிமையாக இவர்கள் ஒரு அணியாக செயல்படுவார்கள் என்று நான் பார்க்கிறேன். தாவேகாவிற்கு விரைவில் ஆதரவு கிடைக்கக்கூடிய சூழல், மேலும் ஆதரவு பெருகக்கூடிய சூழல் இந்த அதிருப்தியாளர்கள் மூலம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவே நான் பார்க்கிறேன். நிச்சயமா. இப்போ நம்ம இந்த இடத்துக்கு நகர்ந்து வரணும்னு நினைக்கிறேன். திருமாவளவனர்களும் சரி இல்லை இடதுசாரிகளும் சரி வந்து நிபந்தனையற்ற ஆதரவு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இன்று காலை வரை என்ன ஒரு பேசுபொருள் போயிட்டு இருந்தது அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் வந்து துணை முதல்வர் பதவி எதிர்பார்க்குறாரு. திருச்சி கிழக்கில் வந்துட்டு அந்த இடத்துல வந்து திருமாவளவன் அவர்கள் நிற்க வச்சு மீண்டும் அவரை ஜெயிக்க வச்சு அந்த இடத்துக்கு வந்து துணை முதல்வர் பதவி வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது சில செய்திகள் வந்து பரவனதை பார்க்க முடிஞ்சது. இது எவ்வளோ தூரம் உண்மைங்கிறது தெரியல. ஆனால் அது நிபந்தனையற்ற ஆதரவுங்கிறத பார்க்கும் பொழுது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கதாகவும் தெரியல. ஆனால் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் மதிக்கக்கூடிய நண்பர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் அவர்கள் உடனடியாக இந்த வதந்திகளை மறுக்கும் விதமாக ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். எந்த விதமான நிபந்தனையும் நாங்கள் விதிக்கவில்லை, பதவிகள் கேட்பதாக வருகிற தொடர் செய்திகள் வதந்தி என்று மறுத்திருக்கிறார். ஆனால் விசிகாவுக்குள் திரு திருமாவளவனுக்கு உயர் பொறுப்பு ஒன்று கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருப்பதாக தொண்டர்கள் விரும்புவதாக திரு வன்னியரசு பதிவு செய்திருக்கிறார். விசிகாவிற்குள் திருமாவளவனுக்கு உயர் பொறுப்பா? இல்லை, விசிகாவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் திருமாவளவன் அவர்களுக்கு அரசியல் ரீதியாக ஆட்சி ரீதியாக ஒரு முக்கிய பொறுப்பு வேண்டும் என்று விரும்புகிறார்கள். முக்கிய பொறுப்புனா என்ன? துணை முதலமைச்சர். முதலமைச்சர் பதவி பெரும்பான்மை அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட போது தான் அந்த வாய்ப்பு உருவாகும், அல்லது மிக கணிசமான எம்எல்ஏக்கள் எப்போது வருகிறார்களோ அப்போது உருவாகும். திருமாவளவன் அதற்கு தகுதி படைத்தவர் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த அமைச்சரவையில் துணை முதலமைச்சர் பதவி கிடைக்க வேண்டும் என்பது தொண்டர்கள் விருப்பம் என்று வன்னியரசு கூறுகிறார். அதே போல திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவது பற்றியும் பேச்சு வந்திருக்கிறது. அநேகமாக இந்த அம்சம், அதாவது நான் சொல்வது திருச்சி கிழக்கு அம்சம், துணை முதலமைச்சர் பற்றியது அல்ல, திருச்சி கிழக்கு அம்சம் விசிகா மனதில் இருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன். திருமாவளவன் சட்டப்பேரவைக்கு போட்டியிட விரும்பினார் என்பதை நாம் தேர்தல் சமயத்தில் பார்த்தோம். பிறகு தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டார். அவரே சொன்னார், நான் மாநில அரசியலில் சூழல் மாறும் என்று கணிக்கிறேன். ஆகவே அவர் முன்கூட்டியே கணித்து விட்டார். திமுகவுக்கு ஆட்சிக்கு வரும் வாய்ப்பு குறைவு என்று முன்கூட்டியே கணித்து விட்டார். ஆனால் அதை வந்து அவர் சொல்லலை. இல்லை, அவர் என்ன சொன்னார்னா, அவர் நினைத்தது வேறு. அவர் என்ன நினைத்தார், திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காத சூழல் தாவேகாவால் உருவாகும், ஆனால் திமுக தான் அதிக இடங்களை பெறும் என்று நினைத்தார். திமுக அதிக இடங்களை பெறும், அந்த நிலை தாவேகாவால் உருவாகும். அந்த சமயத்தில் மாநில அரசியலில் தான் இருந்தால் விசிகா ஒரு முக்கிய இடத்தை பெற முடியும் என்று அவர் நினைத்தார். அதுதான் அவரது பார்வையாக இருந்தது. அதை மனதில் கொண்டுதான் அவர் போட்டியிடவே விரும்பினார். ஆமா, காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிட விரும்பி அறிவிச்சிட்டாங்க. அப்போ திருமாவளவனுக்கு தமிழக அரசியல் கள நிலவரங்களில் மாற்றம் உருவாகி வருகிறது என்பதை அவர் முன்பே பார்த்தார். இப்போது திரு விஜய் அவர்களுக்கு உருவாகி இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே உருவாகி இருக்கக்கூடிய ஆதரவு, எழுச்சி, இவற்றை பார்த்து விசிகா நண்பர்கள் திருமாவளவன் சட்டமன்றத்திற்கு வர வேண்டும், தாவேகாவுக்கு நாம் ஆதரவளிக்கிறோம். இப்போது 2 பேர், இப்போது திருமா வந்தால் 3 பேர், நம் 2 பேருக்கு கூட பதவி வேண்டாம், திருமாவளவன் ஒருவர் துணை முதல்வரானால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று அவர்கள் விரும்பலாம். என்னை பொறுத்தவரை அமைச்சரவையில் இடம் அளிப்பதற்கு தயாராக இருப்பார்கள். துணை முதலமைச்சர் பதவி என்பது என்னால் இப்போது அது நடக்குமா என்பது எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஒருவேளை அப்படி அளிப்பதற்கு முன் வந்தால் அது திரு விஜய் அவர்களுடைய உயர்ந்த குணத்தை வெளிப்படுத்தலாம். நிச்சயமா அது எப்படி நடக்குதுங்கிறத பார்க்கலாம். ஆனால் இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருந்ததுங்கனால தான் இந்த கேள்வி முன்னாடி வச்சேன். இதற்கு பிறகு இப்போ விசிகாவும் சரி, இல்லை இடதுசாரிகளும் சரி, காங்கிரஸும் சரி,
திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இப்போ எல்லாமே வந்து அப்படியே இங்கே தாவேக்காவிற்கு மாறிடுச்சுன்னா இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? அவங்க வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கிற யாரையும் அப்ரோச் பண்ணலை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. என்டிஏ கூட்டணியில் இல்லாமல் இவங்க இடதுசாரிகளையும் விடுதலை சிறுத்தைகளையும் காங்கிரஸை மட்டும்தான் நம்பி வந்து அங்கிருந்து தான் வந்துட்டு ஆதரவு கேட்டு இப்போ அதுலேயும் வந்துட்டு அவங்க கொண்டு வந்துட்டாங்க, கிளைமேக்ஸ் கொண்டு வந்துட்டாங்கங்கிறத பார்க்க முடியுது. இதை எப்படி எடுத்துக்கலாம் நம்ம? அவங்க கொண்ட கொள்கையில் கரெக்டாக இருக்கிறாங்க, அப்படி எடுத்துக்கலாமா? எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, அப்படித்தான் எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா அவரும் விஜய் அவர்களும் சமூக நீதி, மதச்சார்பற்ற தன்மை இதையெல்லாம் தான் பேசினார். மதச்சார்பற்ற தன்மைன்ற அந்த வார்த்தைகளில் எனக்கு பெருமளவு உடன்பாடு கிடையாது. அதை நான் பல நேரங்களில் மறுத்திருக்கிறேன். ஏனென்றால் எந்த ஒரு அணியும் மதச்சார்பற்ற அணி கிடையாது. பாரதிய ஜனதா அணியை நீங்கள் வந்து இந்துத்துவ கொள்கையை கொண்ட மத சார்பு அணி என்று நீங்கள் விமர்சிப்பீர்களானால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை உள்ளடக்கிய அணி எப்படி மத சார்பற்ற அணியாக இருக்க முடியும் என்பது என்னுடைய பார்வை. தொடர்ந்து நான் முன்வைக்கக்கூடிய வாதம். ஆனால் பெருமளவு கொள்கைகள் ஒத்துப்போகிற கட்சிகளின் ஆதரவை திரு விஜய் அவர்கள் பெற்றிருக்கிறார். ஆகவே அதில் சந்தர்ப்பவாதம் எதுவும் இருப்பதாக நான் பார்க்கவில்லை. நேற்று மாலை வந்து IUML வந்து ஆதரவு கொடுத்ததா தெரிவித்தாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஆதரவு கடிதம், ஆளுநர்கிட்ட கொடுத்த ஆதரவு கடிதத்தில் IUMLாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஆதரவு கொடுத்துட்டாங்க. 2-2ங்கிற கவுண்ட் போட்டு ஆளுநர்கிட்ட கடிதம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இல்லை, நான் அதில் மாறுபடுகிறேன். IUML வந்து ஆதரவு தெரிவிக்கும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் எந்த கடிதமும் அளிக்கவில்லை என்றுதான் திரு காதர் மைதீனுடைய செய்தியாக இருந்தது. நாங்கள் அந்த ஆட்சி அமைய வேண்டும் என்று விரும்புகிறோம், ஆனால் கடிதம் அளிக்கவில்லை என்று அவர் நேற்றே தெளிவுபடுத்தியிருந்தார். இன்று கடிதம் அளித்திருக்கிறார். எல்லோரும் ஒருமுகமாக ஒரு முடிவெடுக்கும் போது திமுக ஒன்றும் தங்கள் மீது வருத்தப்படாது, நாங்கள் அந்த அணியில் நீடிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே தான் 1-2 பேர் இன்றைக்கு ஆதரவு கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். திமுக அணியில் நீடிக்கிறோம், தாவேக்காவை ஆதரிக்கிறோம் என்கிற மாதிரியான ஒரு சூழலை, ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். இந்த சூழல், இந்த முடிவை எத்தனை நாள் கடைபிடிப்பார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இல்லை, அதை நான் ஏன் இப்போ அந்த கேள்வி வைக்கிறேன்னா, நேற்று மாலை அப்படி ஒரு தகவல் வந்தது, அதுக்கப்புறம் நான் ஆதரவு கொடுக்கவில்லைன்னு வந்தது. பட் இன்னைக்கு வந்துட்டு விசிக அனௌன்ஸ் பண்ண உடனே வந்துட்டு இவங்க IUMLும் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்னு வருது. ஏன் இந்த முரண் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்வி. இல்லை, முரண் இல்லை. நீங்கள் வந்து திரு விசிக நேற்று இரவு வரை முடிவெடுக்கலை. முதலமைச்சர் என்ன நினைப்பார் என்ற தயக்கம் ஒரு புறம். அரசியல் ரீதியாக கட்சிக்குள் ஒரு நீண்ட விவாதம் தேவை. ஏனென்றால் இதை நான் உடைத்து பேசுவது சரியாக இருக்காது, தேர்தல் முடிந்த பிறகு என்று நினைத்தேன். விசிகாவினுடைய ஓட் பெரும்பகுதி திரு விஜய் வாங்கியிருக்கிறார். எப்படி ஒவ்வொரு கட்சியினுடைய வாக்கு வங்கியிலும் சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரோ, விசிகாவினுடைய வாக்கு வங்கியிலும் சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே தன்னுடைய கட்சியை பலப்படுத்த வேண்டிய, தன்னுடைய கட்சியின் இருப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டிய நிலையில் திருமாவளவன் இருக்கிறார். ஆகவே இது ஒரு கடினமான முடிவுதான். அவர்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எடுத்துவிட முடியாது. ஆகவே இப்போது ஆழ்ந்து யோசித்து ஒரு குழப்ப அரசியலுக்கு வழிவகுக்காமல், பெரும்பாலான மக்களுடைய அதிருப்திக்கு ஆளாகாமல் இந்த அரசை ஆதரித்து விடலாம் என்ற முடிவை அவர் எடுத்திருப்பார் என்று தான் நான் பார்க்கிறேன். ஓகே, ஸோ அதனால தான் இவ்வளோ காலதாமதம் அப்படி எடுத்துக்கலாமா? 2 கட்சிகளும் அந்த காலதாமதத்தின் புரிந்து கொள்ளக்கூடிய தாமதம் என்று தான் நான் பார்க்கிறேன். ஓகே, இப்போ இது அடுத்த கட்டமாக ஆளுநர் தான் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு. ஏற்கனவே ஆளுநர் மேலே பல்வேறு விமர்சனங்கள். பெரும்பான்மையை நீங்கள் இங்கே காமிக்கக்கூடாது, பெரும்பான்மையை சட்டசபைக்குள்ளே தான் காமிக்கணும், நீங்கள் எதுக்கு பெரும்பான்மை எண்ணிக்கையை கேட்குறீங்க அப்படிங்கிறது தான் அவர் மேலே இருக்கக்கூடிய விமர்சனம். இன்னைக்கு நைட்டுக்குள்ளே என்ன ஆகும்? ஏன்னா 7:10 கேரளா கிளம்புறதுக்கான வாய்ப்பு. நான் வந்து ஆளுநர் மீதான விமர்சனத்தில் 2 விதமான பார்வை நான் சட்ட ரீதியாகவே நான் வழக்கறிஞர்களிடம் முறையாடி தெரிந்து கொண்டேன். ஒரு பார்வை, திரு ஆளுநர் அவர்கள், அர்லேக்கர் அவர்கள் கூறுகிறது சரிதான். திரு விஜய் அவர்கள் நான் தான் தனிப்பெரும் கட்சி என்ற கடிதத்தோடு போயிருந்தால், அவருடைய கட்சியினுடைய தீர்மானத்தோடு போயிருந்தால் அவரை அழைக்க வேண்டிய சூழல் அவருக்கு எழுந்திருக்கும். அவர் தேவையில்லாமல் காங்கிரஸ் கட்சியினுடைய 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் கடிதத்தையும் இணைத்து கொடுத்து கேட்ட காரணத்தால் தேர்தலுக்கு பிந்தைய அணி சேர்க்கையாக அது பார்க்கப்பட்டு அவர் அப்படியானால் எஞ்சிய நம்பர் எங்கே என்று கேட்டார் என்ற வாதம் முன்வைக்கப்படுகிறது. இந்த வாதத்தில் சாரம் இருக்கிறது என்று தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மூத்த வழக்கறிஞர், அரசாங்கத்தின் சார்பில் வழக்குகளில் ஆஜரான திரு கே சுப்பிரமணியம் அவர்கள் என்னிடத்திலே தெரிவித்தார். ஆனால் நாம் ரிபப்ளிக் தொலைக்காட்சியிலே திரு முகுல் ரோஹத்கி அவர்கள் அதிலிருந்து மாறுபட்டு ஒரு கருத்தை தெரிவித்ததை பார்த்தோம். ஆக சட்ட ரீதியாகவே 2 விதமான அபிப்பிராயங்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் இப்போது எல்லாம் குழப்பங்கள் தீர்ந்திருக்கின்றன. இதை ஏன் இந்த கேள்வியை முன்னாடி வச்சேன்னா, அண்டை மாநிலமான கர்நாடகாவில் வந்து எடியூரப்பாவுக்கு பெரும்பான்மை இல்லாத சமயத்திலையுமே ஆளுநர் வந்து ஆட்சி அமைக்க கூப்பிட்டுருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஃபேக்டை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது நாம் அதை கடந்து விட்டு வந்திருக்கிறோம்.
ஆகவே மேலும் தாமதமின்றி திரு விஜய்க்கு அழைப்பு விடுப்பதற்கு ஆளுநர் முற்பட்டு ஃபர்தர் விமர்சனங்கள் எழுவதை தவிர்ப்பார் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். திரு விஜய் அவர்களுக்கு அழைப்பு அநேகமாக இன்று இரவுக்குள் விடுக்கப்பட வேண்டும் என்றுதான் எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது நடக்கும் என்று நம்புகிறேன். நாளையோட இந்த காலம் முடியுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ நாளைக்கு பதவி ஏற்றுப்பாங்களா? இன்னைக்கு ஆளுநர் ஒருவேளை அழைக்கும் பட்சத்தில் நாளைக்கு பதவி ஏற்பாங்களா? இல்ல ஆளுநருடைய அவைலபிலிட்டியை பொறுத்து அது இருக்கு. அப்ப இது கணக்குல எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாதா? இந்த கால அவகாசம் சட்ட ரீதியான நுட்பமான விஷயங்கள் பற்றி தெரியாமல் நான் அதை கருத்து கூறுவது பொருத்தமாக இருக்கு. சரி, ஓகே. அப்படி இருந்ததுன்னா நாளைக்கு இல்லைன்னா வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த டைம்ல வச்சுப்பாங்க. ஏன்னா இனி இவரை அழைப்பது என்பது இனி அவருக்கு அழைப்பு என்பது உடனடியாக விடுக்கப்பட வேண்டும். பதவி ஏற்பு என்பது ஆளுநர் ஒருவேளை நாளை மாலை திரும்பி வந்து கூட செய்து வைக்க முடியும். அது ஒருவேளை நேரு ஸ்டேடியத்தில் நடக்க முடியாமல் போனால் ஆளுநர் மாளிகையில் நடக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். ஏனென்றால் அங்கே பெரிய ஏற்பாடு தேவையில்லை. ஆளுநர் மாளிகை என்றால் பெரிய ஏற்பாடு தேவையில்லை. நேரு ஸ்டேடியம் என்றால் தான் பெரிய முன்னேற்பாடுகள் தேவை. அது பாதி செய்யப்பட்ட நிலையில் கைவிடப்பட்டதாக நாம் செய்திகளில் இருந்து புரிந்து கொண்டோம். இன்றைக்கு மழை வேறு பெய்திருக்கிறது. ஆகவே அந்த இடத்தில் என்ன சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வேறு இடத்துலையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி எடுத்துக்கலாம். ஆமாம், ஒரு இண்டோரில் ஒரு உள்ளரங்கத்தில் நேரு ஸ்டேடியமோ பல்கலைக்கழக மண்டபமோ அந்த மாதிரி இடங்களிலும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு கத்தி மேல் நடக்கக்கூடிய ஒரு பயணமா தமிழக வெற்றி கழகத்திற்கு அப்படின்ற ஒரு கேள்வியை நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இவங்க கூட கூட்டணி சேர்ந்திருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும். நெருக்கடிகள் அதிகமாக இருக்குமா தமிழக வெற்றி கழகத்திற்கு? தமிழக வெற்றி கழகத்திற்கு இப்போதைய நிலையில் அந்த 120 என்ற எண்ணிக்கையில் 100 மெஜாரிட்டி தான். ஆக பல சவால்கள் இருக்கும். சட்டமன்றம் என்பது ஒரு சவால், மாநிலத்தின் நிதிநிலையை மேற்படுத்துவது ஒரு சவால், சட்டம் ஒழுங்கை சரி செய்வது என்பது ஒரு சவால், பல சவால் இருக்குது. அதிமுகவுடைய ஒரு பகுதி ஆதரவு ஆன்டி டிஃபெக்ஷனல் லாவை தாண்டி கணிசமானவருடைய ஆதரவு விஜய்க்கு கிடைத்தால் கொஞ்சம் நம்பிக்கையோடு நிமிர்ந்து உட்கார்ந்து தைரியத்தோடு ஆட்சியை நடத்தலாம், ஆயுள் நீடிக்கும் என்ற நம்பிக்கையோடு கடினமான முடிவுகளை துணிச்சலாக எடுக்கலாம். அதை நாம் அடுத்தடுத்த நாட்களில் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அதிமுகவின் ஆதரவு கிடைக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அமைச்சரவையில் பதவி கேட்டவங்க வருவாங்களா? இல்லை இவங்களும் நிபந்தனையற்ற ஆதரவு தருவாங்களா? அது குறித்து உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அமைச்சரவையில் இடம் என்பது அவர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கும் என்று தான் நான் கணக்கெடுக்கிறேன். நிபந்தனையற்ற ஆதரவை அமைச்சர் பொறுப்புகளில் இருந்தவர்கள் அவ்வளவு சுலபமாக தந்து விடுவார்கள் என்று எனக்கு தோன்றவில்லை. நிச்சயமா. ஸோ அது அப்போ இன்னும் பெரிய சவாலாக இருக்குமா தமிழக வெற்றி கழகத்திற்கு? அப்படி பெரிய சவாலாக இருக்காது. மாநில நிர்வாகம் சீராக இருக்க வேண்டும், குற்றச்சாட்டுக்கள் எழாதபடி அந்த ஆட்சி இருக்க வேண்டும் என்பதில் விஜய் திரு கண்காணிப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த சவாலாக இருக்கும். நிறைவாக ஒரு கேள்வியோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கப்பட்டு 2 வருடங்களே ஆன ஒரு கட்சி மிகப்பெரிய வெற்றியோட 2 திராவிட கட்சிகளும் இல்லாமல் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆட்சி அமைய போகுது. அதோட எதிர்பார்ப்பு உங்களுக்கு எப்படி? அதனுடைய எதிர்பார்ப்பில் அந்த நீங்கள் கூறிய அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது விஜய் கூறியது நிகழ்ந்திருக்கிறது. விஜய் விரும்பிய மாற்றம், விஜய் என்ன சொன்னாரோ அதை சாதித்து காட்டியிருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். 1967 தமிழக அரசியலில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது. காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. அண்ணா அவர்களுடைய கொள்கைகளுக்கு நேர்மாறாக பயணிக்க தொடங்கிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் 1977 ஒரு முடிவுரை எழுதினார். அதே போல இப்போதைய திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஒரு முடிவு திரை போடப்படும் என்று விஜய் கூறி வந்தார், பிரச்சாரத்தில் கூறி வந்தார். அதை நிகழ்த்தி காட்டி சாதனை படைத்திருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். நிச்சயமா சார். அடுத்த கட்டம் எப்படி நகருதுன்னு பார்க்கலாம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.